வாங்கம்மா உள்ளறக்க நம்ம முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனலுக்குள்ள இப்போதான் முதல்ல நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா. பக்கத்தில் ஒரு பெல்லு மாதிரி பட்டன் வைக்கிறதுல அதையும் அமுத்துங்கம்மா. அப்போதாம்மா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும். வாங்கம்மா வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று ஒரு பிள்ளை பெரிய மிக நீண்ட கமாண்ட் ஒன்று போட்டுருந்துச்சுமா. நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்த காலத்துக்கும் இவ்வளோ பெரிய கமாண்டை நம்ம பார்த்ததில்லை. அவ்வளோதையும் படிக்க முடியாது. கமாண்டோட சுருக்கத்தை சொல்கிறேன். அவ்வளோதையும் படிக்கணும்னா ஒரு வீடியோ வேணும். மாமி ஆஃப்லைன் ஃப்ரம் சென்னை. நான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போது உங்கள் வீடியோ பார்த்து தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எப்போவும் லாஸ்ட் 5 days என்ன ஆச்சுன்னு தெரியல மாமி. காலைல 10 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் ஒர்க்கிங் டைம் ஃபுல்லாக உங்கள் வீடியோ மட்டும்தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஃபோன் யூசேஜஸ் ஃபுல்லாக உங்கள் யூடியூப் அண்ட் ஹிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்குது மாமி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது வரைக்கும் போட்ட வீடியோக்கள்லேருந்து எல்லாத்துலேருந்தும் கொஞ்சம் இதை எடுத்து பேசி போட்டிருந்தீங்க. ஜெயின்ஸானா யார், குட்டி முஸ்தபானா யார், மாமினா யாருன்னு ஃபுல்லாக ஒரு பெரிய மிக நீண்ட கமெண்ட் போட்டிருந்தீங்கம்மா. ரொம்ப சந்தோஷம் தான் கமெண்ட் படிக்கும்போது எங்களுக்கு. இந்த மாதிரி நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை அதிகமாக ஷேர் பண்ணுங்கம்மா. அதுதான் மாமிகளுக்கு நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய உதவி. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெயில் நேரத்துலயே அரபியப்பா கொள்ளை பார்க்க உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு தொலைறாங்கன்னு தெரியலம்மா. வந்தாங்க என்ன ஜெயின்ஸ், இந்த பாத்திரம் கொஞ்சம் கடைஞ்சி விளக்கி போட்டுக்கிட்டு இருக்கேன். வர இரு. ஏனம்மா பூசிக்கிட்டு இருக்கிறியா? சரி இப்ப பாதியில வந்துடாம விளக்கி போட்டுட்டு வாங்க உட்காந்துக்கிறேன். அந்த விரவு உலையும் கொஞ்சம் ஓரமா அடிக்கி விடுங்கள. பூச்சி பட்டு போய் அடைஞ்சிக்கிற போதே. அதெல்லாம் நேத்தே போட்டேன். இந்த வரேன் ஜெயின்ஸ் இரு. நான் ரசீதா வீட்டுக்கு போறேன். இன்னைக்கு வீட்டுல மறுவண்டி விடுறாங்க. நீங்க வர்றீங்களா? மதியானம் சோறு அங்கேயே வந்துருங்களேன். வேணாம் ஜெயின்ஸ், நான் அங்க வரல ஜெயின்ஸ். நாளைக்கு தானே கல்யாணம். நாளைக்கு வரேன் ஜெயின்ஸ். இன்னைக்கெல்லாம் வந்தாக்கா அது நல்லா இருக்காது. நம்ம சொல்றதுதான் அங்க எல்லாமே. நம்ம தான் எல்லாம் தலைக்கு மேல நின்று பண்ணிக்கிட்டு இருக்கல. நான் நல்லா ஆக்கியாது இதாக்கியாது இருக்கட்டு. இது வந்துடுங்க, இல்லாட்டி கொடுத்து விடவா அவருக்கு அறியல. வேணா ஜென்ஸ், நேற்று சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன். தயிர் போட்டு நான் சாப்பிட்டு வெயிலுக்கு நல்லா இருக்கும். வெறுவா கெட்ட வருமா? ஏன் ஈண்டுகிட்டு இந்த பழைய சொத்தை உட்காந்து மாற்றிக்கிட்டு இருக்கிறீங்க. அங்கே கரியான காய்ச்சி சோத்த ஆக்குவாளோ கொடுத்து விட்றேன். வேணாம் ஜெயின்ஸ் நீ கஷ்டப்படாத. நீ போயிட்டு வா ஜெயின்ஸ். நல்லா அப்படி போகும்போது லிப்ஸ்டிக் போட்டு போ ஜெயின்ஸ். அந்த இதெல்லாம் இருக்கு பாரு காதுக்கு ஜிம்மிக்கு மாட்டிக்கிட்டு போ. பவுடர் நிறையா போட்டு போ ஜெயின்ஸ். மூஞ்சிக்கு வெள்ளையா இருக்கிற மாதிரி. என்ன வெள்ளையாக்கிற மாதிரி? நானே வெள்ளை தானே, இதுக்கு மேலே எங்கே வெள்ளையாகிறது? வேணா வெள்ளைக்காரியா வேணா பிடிப்பா வச்சுருவோமா உங்களுக்கு? வேணா ஜெயின்ஸ், வயசு இருக்கிற காலத்துல எல்லாம் ஒன்றும் சொல்லலை. இப்போ போய் தரப்போற காலத்தில் வெள்ளைக்காரியை முடிச்சு நான் என்ன பண்ண போறேன்? அப்போ இன்னமும் அந்த நினப்பு ஈக்குது. அல்லங்கமெல்லாம் கட்டிச்சு விட்டு போடுவேன். அல்லாவே இவள்கிட்ட ஒன்றும் வாயை திறக்க முடியாது. சரி நீ போயிட்டு வா ஜெயின்ஸ். போ கொலுசை போட்டுட்டு போ. சிக்கிட்டு நான் ஜெயின்ஸ் அவரே சத்தமா இருக்கு. அங்கே கேட்குதே முடங்குக்கு. என்ன வாடா, என் புருஷனே ஒன்றும் கேட்கல. உனக்கு என்ன சுண்டக்கா பயல? ஏன் உங்க மாமி வீட்டுக்கு போகலையா? அங்க கிடந்து அவதிப்பட்டு கிடக்குறா. தள்ளு. அப்பா என்ன வெயில் அடிக்கிறது. கிழக்கிட்ட வேற குறுக்க மக்க ஓடிக்கிட்டு. சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊட்ட போல வருமா? அது என்ன பாட்டு? சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமாட்டு தானே வரும். சும்மா இந்தி சின்ன எல்லாம் கேட்காது. நம்ம ஊர்ல தானே இருக்கிறோம். அதனாலதான் இப்ப நம்ம ஊட்ட போல வருமாட்டு போல மாத்திட்டாங்க. அதெல்லாம் வச்சுக்கிட்ட தக்க தெரியும். எங்க வந்து கிடக்குறா? நான் போறேன் அங்க ரசீதா வீட்டுக்கு. நீ இப்போ மதியானம் சோத்துக்கலாம். அங்க அரபியப்பா வந்து கஞ்சி குடிக்க போறாங்களாம். இப்போ என்ன பண்ணுறது? சோத்துக்கு வந்துக்கிட்டாங்களா? சோறு கேட்டாங்களா வந்துட்ட? அம்மா அந்த அம்மாலையா சாண்டே. சரி பாசமா படுத்துக்கிட்டு போகலாம், எந்திரிச்சு போகலாண்டே. இப்போ வந்தா சோறு இல்லை கஞ்சி இல்லை ஜெயின்ஸா. ஓ நல்லதுக்கு தான் சொல்லுது. இப்போ அவங்க வீட்டில் மதியானத்துக்கு இன்னைக்கே பிரியாணி போடுறாங்களாம். உங்க அம்மாவும் அங்கே தானே இருக்கிறா. நீ மட்டும் அங்கே வந்து கிடக்குறா. மதியானம் சோத்துக்கு அவதிப்படுவோம். போய் இருந்துருச்சு. கூட குழுக்குள்ள ஜெயின்ஸா. ஜெயின்ஸா நம்ம சொந்த வீடு தானே ஜெயின்ஸா? ஆமா. ஏன் என்ன இல்லை நீனும் அரபிப்பா ஊத்தா போனதுக்கு அப்புறம் அந்த வீடு யாருக்கு சொந்தம்? கழிச்சோ நானே இப்பதான் வந்து இதெல்லாம் போட்டுக்கிட்டு போ, நெக்லஸ் போட்டுக்கிட்டு போ, கொலுசு போட்டுக்கிட்டு போங்கிறாங்க. மௌத்தா பத்தி பேசிட்டு இருக்கிறான் பாரு. மௌத்தா போனா யாருக்கு? உங்க அம்மாக்கு தான் போவோம். அப்ப டேரக்டா எனக்கு வராது. எங்க அம்மா மௌத்தா போடுறதுக்கு எப்படி இருக்குமா? ஆண்டா கழிச்சா இதே கேட்டுக்கிட்டீங்களா? உம்மா வேண்டேன்டா சொல்றாங்கல்ல. எல்லாம் பாட்டம் போட்ட சொத்தெல்லாம் பேரனுக்கு தாண்டே. அதான் நமக்கு வருமா என்னாண்டே தெரியுதான் கேட்டேன். வேற யாருக்காவது எழுதி வைக்கிற ஐடியாவில் இருக்குண்டா. அதுக்காக தான் அம்மா தான் கேட்டு பார்த்தேன். ஓகே தானே, நமக்கு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வளைச்சு 3 இடம் விடல. அப்பதான் சொத்தை பத்தி பேசிருக்கேன். எந்திரிச்சு ஓடு வளைஞ்சு போடுவேன். சரி அதெல்லாம் தொலைது. ரசிகா வீட்டுல என்ன சாப்பாடு மதியானம்? அவ வீட்டுல நெய்ச்சோறும் இதுவும் கரியானமும் ஸ்வீட்டும் வைக்கிறாளுவோ. ஏன் நமக்கு 2 பக்கமும் கூப்பாடு இருக்கு மதியானம். அதான் எங்க போலான்னு ஒரே யோசனையா இருக்கு. ஒரு குழப்பமா இருக்கு. யோசனை பண்ணிட்டு இருக்கேன். அம்மா அங்கன்னு கலந்து அலங்கமலை கடிச்சுக்கிட்டு நிக்காம சோத்து நேரத்துக்கு எங்க போறதுனாலும் கரெக்டா போயிரு. அங்கேயே போயிரு. உங்க மாமி வீட்டுக்கு அங்கதான் உமா உங்க பாப்பாவெல்லாம் வைக்கிறாங்க. நீ அங்கதான் சொல்லி கேட்டுக்கிட்டீப்பா. இங்கெல்லாம் வந்தா உன்னை அச்சுக்கிட்டு சமாளிக்க இயலாது என்னால. உருப்படாதவன். சரி ஜெயின்ஸ், நான் அவனை பாத்துக்கிறேன். இது நீ இப்போ கிளம்பு. இல்லாட்டி நான் அவனுக்கு கஞ்சியை கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். என்னது கஞ்சியா? அப்படியப்பா
அம்மா நம்ம கஞ்சியில் குடிச்சா விளையாட வந்துடுறேன், நீங்கள் குடிச்சிட்டு இருங்க. நமக்கு இன்னைக்கு இது இருக்கு, கறி சோறு இருக்கும்போது கஞ்சி குடிச்சிட்டு இருக்கல, ஏன் வாங்கல நீங்களும்? நான் வரலடா, நீ போயிட்டு வா. இந்த பச்சரிசி சோத்தை தின்னுட்டு வந்தோம்னா நமக்கு செரிமான கோளாறு ஆயிரும். நான் பாட்டுக்கு எப்போதும் சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டுக்கிறேன், நீங்கள் பொங்கலுவா. நாளைக்கு வேற பிரியாணி சாப்பிட்ணுண்டா. ஓடி அப்படி ஓடி. ஆமாம், வயசாட்டால பல பிரச்சனை தான் செய்யும். ஜெயின் மட்டும் கல்ல போட்டாலும் அரைச்சி போடுது எப்படி என்னன்ட்டு ஒரு மந்திரத்தை கேட்டுக்கிறேன். ஜெயின் சாட்டை எப்படின்னு கல்ச்சம் முறிச்சு போட்டுட்டு போயிடுவாங்க நம்மள. அரவா போயிடுவான் என்னன்னு தொங்கிக்கிட்டு பாருங்க. அப்படி ஜொலகாட ராத்தாமாவும் ஒரு குரங்களையும் குரங்குமா பண்டி வச்சுக்கிற ஏழாத. அட கீழே இறங்குறா பண்டி, இப்பதாண்டா வந்து இது பண்ணிட்டு போய்க்கிறானுவா. அதெல்லாம் எனக்கு உண்ணாவாதமா. எங்க அம்மா ரோஜா பூ வாங்கிட்டு வந்துச்சு பொண்ணுக்கு, அதான் கடைக்கு போக கிடப்பாது இங்க இருக்கிறதுனால பிச்சுக்கிட்டு கொடுக்கலாமேட்டு ஏறினேன். இப்படி நம்ம சொன்னாக்கா இப்ப நம்ம தலையில பேசுவாளுவோம்மா. கல்யாணத்துக்கு வந்துக்கிறவளையா பேசுறியா செய்யறியான்னுக்கிட்டு. ஜொலகா யா கூப்பிட்டு அலறியா, 2-3 நாளைக்கு கூப்பிட்டு அலறாதியா. அவ்வளோ வேலையா அவ்வளோ பாத்துக்கிறேங்க, வேலையா தானே நிக்கிறேன். அவ்வளோ வேலையா அவ்வளோ பாத்துக்கிட்டுலாம் பாரு ஒரு ஆத்தா மூளை எங்க நிக்கிறான்னு நம்ம சொன்னா குத்தப்படுவா. என்ன மாமி இப்படி தொங்கிக்கிட்டு இறங்கடா. ஆச்சி உமா தான் பூ கேட்டாங்க, அதான் 4 பூ பறிச்சுட்டேன். போதும் இது போதும், இறங்கிறேன். வா வா, நீ பணம் உள்ள செலவு பண்ணி இதெல்லாம் கட்டிட்டு திரும்பல இப்போ ஏறி குரங்கிட்ட பேசிருக்கேன். அவனை என்னோட சிரிச்சுக்கிட்டு வேற சொல்றேன். 4 திட்ட வேண்டியதானே. உருப்படாத பிள்ளை என்ன பிள்ளை வளர்த்து வச்சுக்கோங்க ராத்தா. நீங்க என்ன ஒன்றும் சொல்லலை, எனக்கு ராத்தா தடவை நிற்காதியா. எங்க ராத்தா பிள்ளைவோ அப்படித்தான் செல்லமா வளர்ந்தது. செல்லமா வளர்ந்ததா குரங்கட்டா வளர்ந்ததான்னு தெரியல. தாமதமா செவத்துக்கு செவரு. மாமி யாரோ வந்துக்கிறாங்க, வாங்கன்னு சொல்லுங்க. வாங்கம்மா. வாங்கம்மா. அடி ஜெயின்ஸ் அடி ரொம்ப ஈஸியா எல்லாரும் கண்டுபிடிக்கிற மாதிரி கெட்ட பையன் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி நடிப்பாளுவோ மாமியாவும் மருமவளும். வந்துட்டா என்ன பண்றீங்களா? வாங்க ராத்தா வாங்க மாமி. ஜெயின்சா மாமி நல்லா இருக்கிறீங்களா? அடி ஜொலகட ராத்தாவா நசிரிண்டா எப்போ வந்துவா? அதாங்க காலையில கரைச்ச பிள்ளைக்குமா அங்கிட்டு ரோட்டில். என்ன அடி கரைச்ச ஜெயின்சா? எங்க வீட்ல இருந்து 3வது வீட்டுல வாசல்ல தென்னை மரம் வைக்குதுமா, அது மேலே ஏறி உட்காந்து தேங்காவெல்லாம் பறிச்சு கீழே போட்டுக்கிட்டு தானுவலாம். சின்ன பயலுவா பக்கத்து வீட்டுல அவன் வீட்டுக்காரன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு யாருன்னு கேட்டேன். நான் ஒரு ரசீதா வீட்டுக்கு வந்திக்கிறேன்னு சொன்னான் அந்த பையன். ஏன்டா மரத்து மேல ஏறினான்னு கேட்டேன். எங்க அம்மா தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லிச்சு, அதான் கடைக்கு போக கடுப்பாதுன்ட்டு இங்க மரத்து மேல ஏறி பறிச்சு போட்டுக்கிட்டு நிக்கிறேன்டா. அதுதான் அங்கதான் தேங்காய் பறிச்சுட்டு வந்தானா மாமி. இப்படிதான் இந்த சிபிஎஸ்சியில படிக்கிறேன் கிரியேட்டிவிட்டியா இருக்கணும்ட்டு என்ன மாதிரி இந்த மாதிரி பண்ணி போடுறாமா வச்சுக்கிட்டு சமாளிக்க ஏழல. கேளுங்கால என்னாடி எல்லாரும் இப்படி நிக்கிறியாளுவா? ஜெயிந்தா சாயந்தரத்துக்கு தாண்டி புது ட்ரெஸ் போடுவோம் நாங்கள். நீ ரெடி பதுக்கலே போடுவோம். சாயந்தரத்துக்கு பழசா பேருண்டி பாக்குறவங்களும் இதாக்காது. அடிப்படி இவள சாயந்தரத்துக்கு வேற வச்சுக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் எப்படி நம்ம காம்பினேஷன் ட்ரெஸ்ஸு. அடி இது செட்டு சேலை அடி எல்லாரும் தாண்டி உடுத்தலான்னு இருந்துச்சு. நீ ரெடி போய் உடுத்து வேண்டா. சரி உடுத்திக்கிட்டீரு. ஆமா அரபியை பார்த்தா இதை எடுத்து உடுத்திக்கிட்டு போ ஜெயின்ஸ் ஆசைப்பட்டாரு. புருஷன் கண்ணுக்கு எது குளிர்ச்சி ஆக்கிட்டு அதை தனமா உடுத்திக்கிட்டு வரையல. என்னடி இங்க கோணை வச்சுக்கிறீளுவா? பேத்தனமா இந்த காலத்துல பண்றாப்புல மறுவண்டின்னு கோணை விட்டுறாது எழுவா. மறுவண்டிலாம் பறிச்சு அரைச்சு வச்சுக்கிறீல்ல மறுவண்டி விட. அதெல்லாம் சுல்தானி மரத்தாவே அரைச்சு கொண்டு வந்தாடி நைசா மறுவண்டின்ட்டு. அல்லாவே எங்க அவ்வா ஆதில கூட பேசிக்கிறாங்கடி வச்சுக்கிற அவ்வளவுதான் பாதுகாப்புக்கு. யாருக்கு பாதுகாப்பு? அவ்வளோ ஒரு ஆள் பாதுகாக்கிற மேல தொலையுது. இது தேத்தனையை போடுமா ஜொலகா. ஒரு ஃபன் மூடல் வைக்கும் போதாண்டி தேத்தனையோட கொண்டு வந்து கொடுக்கணும். டக்குன்னு போய் எடுத்துக்கிட்டு வாங்கலாமா எல்லாத்துக்கும். சரி ஜெயிச்சா உட்காரு. ஏன்னு கேட்கிறா? நான் உட்கார்ந்து தாண்டி இருக்கிறேன் ரொம்ப நேரமா இவ்வளவா வேறமா. அடி கேளுங்க, ஆளு மூட்டை பூச்சி மாதிரி இருக்கிறதுனால புடவை கொடுத்தனால தெரியலம்மா நிக்கிறாளா உட்காந்துக்கிறாள். சரி உட்காரு தேத்தனையை கொண்டு வர சொல்லி குடிதி வெரசண்டு போயிட்டு நீங்களும் ஜோடிச்சுக்கிட்டு வாங்கலுவா. நான் மட்டும் ஜோடிச்சிருக்கிறது மாதிரியாக்கா இல்லையா? என்ன பொண்ணே ஜோடிக்கல பழக்கிய நம்மளை ஜோடிச்சு அனுப்பி விட்டாரு அரபியப்பா. ஏதாவது பவுடரை போட்டுப்போ கொலுசா போட்டுக்கிட்டு போன்ட்டேன். நான் நசரின்னு உன் மாப்பிள்ளை எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? இப்பதான் லீவு முடிஞ்சு போய் 3 மாசம் ஆச்சு. திடீர்னு ஆதிராக்கு கல்யாணம் வர முடியல. உங்களுக்கு வருவாங்க ஒரு 6-7 மாசம் கழிச்சு. அல்ல மூதேவி யாருமா இது? ஜெயிச்சாமா எப்படி இருக்கீங்க? நான் தான் காலைல உங்கள்கிட்ட பக்கத்துல இருக்கார திடீர்னு தென்னை மரத்துல ஏறினேன். நான் தான் அது தெரியுமில உங்களுக்கு? ஏன்டா கழிச்சோ அவங்கள போட்டு முடிச்சு போட்டாத. எங்க அது எப்படி பாயிரான் பாருடி. சொல்லி வையவனே உருப்படாம இருக்கிறான். இந்த முஸ்தாக கழிச்சோ செருப்பால் அடி வாங்குவான். அந்த மாதிரி சேட்டப்பெல்லாம் சொல்லி தானே கூப்பிட்டு வந்தேன். இல்லாட்டி ஒரு பஸ் ஏற்றி விட்டுருவோம் போய் மாமி வீட்டுல ஏறி. அவங்களே நாளைக்கு இங்கே வருவாங்க. என்ன பண்ணுவியாப்ப? போடா போய் ராத்தா கூட இரு. நேரம் சரியாக மாலை 7 மணி. சும்மா ரெடி பூச்சி அடிச்சிருக்க கண்டலாமா. வா உள்றங்க போவோம். சரி போங்க. வாசல்ல நிக்காம அழகாவும் ஜோடிச்சு வச்சுக்கிறாங்க விட்ட லைட் எல்லாம் போட்டு. வாங்கலுமா எல்லாரும். வந்துட்டு என்ன சரி என்ன பண்றீங்களா? நான் மாப்பிள்ளைய உட்கார வச்சாச்சா சீனி போடுறதுக்கு.
ஆமாம் ஆமாம், அம்மாவும் சப்பரன் மாமியும் தான் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. நீங்களும் வர்றிய ரொம்ப நேரம் இக்கலாது. அங்கே போய் மாப்பிள்ளைக்கு சீனி போட்டுட்டு பொண்ணுக்கு சீனி போட்டு மறுவண்டி ஒன்றும்ல, அதனால தான் ரெடி பண்ணி உட்கார வச்சாச்சு. எல்லாரும் வாங்க. ஆமாம்மா, நம்மளும் முதல்ல சீனியை போட்டுட்டு ஆம்பளை எடுத்து போட சொல்லுங்கள். ஜலகா பார்த்தியா, கடைசியாக நம்ம 2 பேரும் ஒரே மாதிரியே புடவை எடுத்துட்டோம். ஆமாடி ரோஜா. என்ன நசிரனே, நல்லா இருக்கிறியா? பார்த்து ரொம்ப நாளாச்சு நீ உன்னையே. ஆமாம் ஆமாம், நானும் பார்த்து உங்களெல்லாம் ரொம்ப நாளாச்சு. எங்கே இந்த மாதிரி கல்யாணம் காது குத்து இந்த மாதிரி ஏதாவது விசேஷம் நல்லது கெட்டதுனா தானே இப்போ வர்ற மாதிரி இருக்குது ஊர்வலிக்கு. எங்கே ஜலகா உச்சி குடும்பி மாமியாலும் வரல? இல்லை வரலன்ட்டா, உங்களுக்கு துணையா அவங்கள இந்துக்கிறேன்ட்டா. உச்சி குடும்பி மாமியாவும் அவங்கள வீட்டில் தான் இருக்கிறாங்க. சரி, நம்ம தான் சீனியை போட்டுட்டு தான் போயிடுவோம். வர வானடி அலையாதன்ட்டு. அந்த காலத்து குட்டிமா பேசினா பேசிக்கிட்டே இருக்கீங்களா? சீனியை போடுங்களவா, மாப்பிள்ளை எவ்வளோ இருந்தால் உட்கார வச்சுக்கிறதே. ஆமாண்டி, சீனி போடுறது அள்ளி அள்ளி கொட்டாம கொஞ்சமாக போடுங்களவா. சில பேருக்கு ஒத்துக்கிறாது, வாந்தி வராப்பிள்ளைக்கும் மட்டும் சும்மா ஆளுக்கு ஒரு சும்மா கொஞ்சோண்டு கையில் எடுத்து போட்டுருவோம். சீனி போடுறதும் இருக்கு. சில பேரும் சில வீட்டில் அள்ளி கொட்டாளுவோம் சந்திக்கரைவா. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். 2 பேரும் கண்ணுக்கு குளிர்ச்சியா 100 வயசுக்கு நல்ல மாதிரி வாழணுமா. மாமி அடுத்து நீங்க போடுங்க மாமி. தம்பி நல்லா இருக்கிறீங்களாம்மா? 100 வருஷத்துக்கு எல்லாம் நோய் நொடி இல்லாமல் போட்டு வச்சோம் உங்களோட பிஸ்மில்லாண்டு வாழணுமா. நம்ம தம்பி நல்லா இருக்கிறீங்களா? நான் தான் அவங்க பெரிய மாமியா, பார்த்திக்க மாட்டியா? ஆமாம், நல்லா இருக்கிறீல்ல? இந்த கொஞ்சமாக தான் போடுறம்மா சீனி. அப்படியா மாமி? சரி சரி, நான் இப்போதான் உங்களை முதல்ல பார்க்குறேன். நீங்களோட மாப்பிள்ளோட சனங்களும் டக்கு டக்குன்னு போடுங்கம்மா. போட்டுட்டு அங்கே வாங்க மறுவண்டியோட பொண்ணு விட்டுக்க. எல்லாரும் வந்துருங்க எல்லாரும். மாமி நீங்கள் போடுங்க மாமி. ஆமாம், போட்டுட்டு மறுவண்டியை விட்டுவிட்டு ஸ்பூனில் அள்ளி சீனி கொஞ்சம் போடுங்கம்மா எல்லாரும். பிஸ்மில்லா. அதிலா, நாளையிலேருந்து உங்கள் மாமியாவோடு வீடு வேறையாக போயிடும். உங்களை விட்டுட்டு நாங்களும் தான் என்ன நிற்க போகிறோன்னு தெரியலம்மா. அதிலா, உமா அப்படி சொல்கிறல்ல, நினைக்கக்கூடாது. என்ன போய் மாமியா வீட்டில் நல்லா லட்சுமி தனமா சீதேவி தனமா வைக்கணுமா. ஆமாம், இல்லாமல் வீடு ஓசுண்டு போயிருண்டி. மாமி நீங்கள் பாட்டுக்கு ஒன்று சொல்லாதே மாமி. எனக்கு இன்னைக்கு நேற்றையில தேடி எத்தனை வரல ஒரே அழுவா எனக்கு. சொல்கிற அலுவலை தவிர எவ்வளோ அலுவலை மாதிரி தெரியலையே. சரி இருக்கின்றானம்மா, இதெல்லாம் சொல்லிலாம் கவலைப்படாதே. அடுத்த தெருவில் வைக்குது உங்கள் பிள்ளை இல்லை, மேலே அது எங்கள் வீட்டு பிள்ளை. நாங்கள் பார்த்துக்குறோம். ஆமாம், எப்போனாலும் வந்து பாருங்கள். அது எப்போ ஆசைப்படுதோ அப்போலாம் வீட்டுக்கு வந்துட்டு போகட்டும். இதுக்கெல்லாமா இது பண்ணிட்டு இருப்பியா நீங்கள்? ஜலகா, உங்கம்மா இங்க கேட்குறேன். இங்கே வந்தா எல்லாரும் அழுவிறியாண்டி. எங்கள் அம்மா கழுவ வந்துச்சுன்னு ரூமில் போய் உட்காந்து அழுவிக்கிட்டு இருக்குதுமா. சொல்லிட்டேன் கேட்க மாட்டேங்குது. சரி சரி, இவ்வளோ அப்படி இருந்தாக்கா சாப்பாடு வைக்க லேட்டாயிரம். சாப்பாட்டை வைங்கம்மா. சட்டப்பட்டுன்னு சாப்பிட்டுப்பட்டு எத்தனை கொண்டு காலை கிழமை எந்திரிக்கலன்னா மூஞ்சி பண்டியாட்டம் போயிடும். நாளைக்கு விடிய உட்காந்து இருந்தோம்னாக்கா சமைக்கிறவள்கிட்ட சொல்லி புரோட்டா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஆரஞ்சு ஜூஸ் போட சொல்ல எல்லாருக்கும். லெமனே ஒரு பழம் 10 ரூபா விற்கிது. அந்த ஜூஸே பெரிய கஷ்டமா உங்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ் கேட்குறா? ஹோட்டல்ல இருக்கு வெளில ஆரஞ்சு ஜூஸ் ஆப்பிள் ஜூஸ் அப்புறமா வீட்டில் போட்டு குடிக்க மாட்டியா? அம்மா ஃபன் மூடல் வைக்கும் போது உச்சக்கொட்டை பேர் ஒன்று பண்ணிட்டு இருக்காத. அதெல்லாம் தொலைஞ்சிட்டு போதே. சுல்தானி மாறாத்தா எங்கடே அடி. அவங்க கொல்லையில் உட்காந்து இடியப்பம் சுட்டு அடிக்கிறாங்கம்மா. யான்னு கேட்டாக்கா நான் பண்ணின பாவத்துக்கு இடியப்பம் சுட்டு கழிக்கிறேங்கிறாங்க. என்னம்மா இது? ஆஹா, அது நல்லதுதான். அரபியை பார்க்க உடஞ்சாட்டி இடியப்பம் பார்த்தால். சரிம்மா, வீடியோ முடிச்சு விட்ருவோம். பேர் சொல்லியிருந்தீங்க, பேர் சொல்லுவோம். ஃபர்வின், சித்திமா, சமீனா, ஹஸ்னா, நௌரின், இர்ஷாத், நசிஹா, ஹசானா, சமீனா. பேர் சொல்லுங்கம்மான்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கீங்களாம்மா? ஏப்ரல் 19 ஃபாய்ஸாக்கு பிறந்தநாள். பர்த்டே விஷ் பண்ணுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஃபாய்ஸா. நல்லா இருக்கீங்களா? ஜஸ்லான் நேம் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. நல்லா இருக்கிறீங்களாம்மா? அதிராம்பட்டினம் நௌஃபல், அப்துல் ஹாதி, அப்துல் ஹலீம், அப்துல் லத்தீப், முகமது தாரிக், முகமது தக்சின், காரைக்கால் முகமது அப்சல், முகமது ஆதில். பேர் சொல்லுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. எல்லாரும் பேர் சொல்லியாச்சுமா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா குட்டீஸ்லாம்? ஐசாக்கு வர சண்டே பர்த்டே விஷ் பண்ணுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ஐசா. ஹாங்காங்லேருந்து ஏப்ரல் 24 பிறந்தநாள் கொண்டாடுற அலீனா, அலிஷாக்கு பர்த்டே விஷ் பண்ணுங்க மாமின்னு சொல்லியிருந்தீங்க. அலீனா, அலிஷா, உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே. இன்ஷா அல்லாஹ் துவா செய்கிறோம்மா. நீங்களோட எல்லாருக்கும் துவா செய்யுங்க. இந்த மாதிரி ஃபோட்டோவோட உங்கள் வீடியோஸ் உங்கள் பிள்ளைங்க வீட்டு பர்த்டே விஷ் பண்ணணும் அப்படின்னா கீழே வாட்ஸ்அப் நம்பர் கொடுங்க. அந்த வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. அடுத்ததில் ஃபோட்டோவோட விஷ் பண்ணலாமா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்பேட்டை ஃபன் யூடியூப் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.